50 ரூபா இருந்தால் போதும் எலிகிட்ட இருந்து உங்கள் காரை காப்பாற்றலாம். 50 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 5000 ரூபா மிச்சம் பண்ணலாம். உங்கள் காருக்குள்ளே எலி வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல ஒயரிங் கிடைக்கும், அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது, சென்சார் ஃபெயிலியர் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி வண்டிக்குள்ளே போயிடும், அது திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணுதுன்னா அங்கேயே செத்துரும். அப்புறம் நீங்கள் ஏசி ஆடும்போது பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல்ல வரும். ஒஸ்ட் கேஸில் சிலது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் மாட்டிக்கிட்டு டேஷ்போர்டு ஃபுல்லாக கழட்டி பிரித்து க்ளீன் பண்ணி மாட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதனால அதிக செலவு வரும். இதெல்லாம் சர்வீஸ் பண்ண போனீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஆனால் இதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஜஸ்ட் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா செலவு பண்ணீங்கன்னா எலி உங்கள் கார் பக்கமே வராது. நான் சொன்ன சிம்பிள் சொல்யூஷன் இதுதான். சாம்பிராணி, இந்த மாதிரி ஒரு 4 சாம்பிராணியை 4 பக்கமும் வைக்கணும். அது வந்து சேஃப்டியாக வைக்கணும். நெருப்பு வந்து வண்டிக்குள்ளே பற்றாமல் இருக்கிறதுக்காக ஆன்லைனில் கிடைக்கும், இல்லை கடையில் கிடைக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளே பற்ற வச்சுட்டு நீங்கள் மூடி லாக் பண்ணிட்டு ஒவ்வொரு பக்கமாக வச்சுட்டோம்னா, வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறணும். ஒரு நாள்னா ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுறணும். அது எரிஞ்சு அதுவே அணைஞ்சிரும். ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் கிளாஸ்லாம் ஏற்றிட்டு நம்ம லாக் பண்ணி விட்டோம்னா அந்த பக்கம் அப்படியே இருக்கும். நீங்கள் ரெகுலராக வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வச்சா போதும். இந்த மாதிரி நீங்கள் வண்டி ரொம்ப ரேராக தான் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் எலி வராமல் நம்ம தடுக்க முடியும். ஒன்று நான் சொன்னதை பண்ணுங்க, அப்படி இல்லை பணத்தை ரெடி பண்ணுங்க சர்வீஸுக்கு.